ChatGPTயோட பிளான் படி மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சாங்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கேன். சிங்கப்பூர் தான் டெஸ்டினேஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் போகிறது வந்து வியட்நாமில் ஃபூகாக்குன்ற ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு ஃப்ரீ விசா 30 டேஸ்க்கு. டிரான்சிட் டைம் 4.5 hours இன் சாங்கி ஏர்போர்ட். ஸோ சாங்கி ஏர்போர்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கப்பூர்லேருந்து ஃபூகாக்கு இப்போ போர்டிங் பண்ணியாச்சு. இங்கேருந்து 45 minutes ட்ராவல். நம்ம வந்து 2 ஃப்ளைட் டிக்கெட்டும் சேம் இட்டர்னரியில் புக் பண்ணதால் நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேயே இந்த போர்டிங் பாஸும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ சிங்கப்பூரில் நம்ம போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு கவுண்டருக்கு போக வேலை இல்லை. ஃபூகாக்ல வந்து ரீச் ஆயாச்சு. ஃபூகாக்ல இறங்கிட்டோன்னே நம்ம ஹாஸ்டலுக்கு வந்து பஸ் பிடிச்சி போயிட்டு இருக்கேன். இந்த பஸ்ல யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். இந்த வியட்நாம் ஃபூகாக்கை பொறுத்த வரைக்கும் இமிகிரேஷன் செக்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டா எதுவுமே பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இறங்கிட்டோன்னே பாஸ்போர்ட் கேட்டாங்க. பாஸ்போர்ட் கேட்டோன்னே ஒரு கொஸ்டின்ஸ் கூட எனக்கு கேட்கல. நீங்க போலான்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாம்ப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சிம்மு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. கரெக்டா வந்து நம்ம ஹாஸ்டல் லொக்கேஷன்லயே இறங்கியாச்சு. இங்க இருந்து ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு 5 minutes தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ்ஸும் வந்து ஃப்ரீ தான். அது வின்வோண்டர்ஸ்ல வந்து பொல்யூஷன் ஃப்ரீ பண்றதுக்காக எலக்ட்ரிக் பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க ஃபூகாக்ல. குட் ஈவினிங். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 o'clock ஆயிடுச்சு ஈவினிங். செம்மையா தூங்கிட்டேன். செக்இன் பண்ணிட்டேன் ஹாஸ்டல் வந்து சொன்ன மாதிரி வந்து ஹாப்பி பியர் ஹாஸ்டல் சூப்பரா இருக்கு. பர் டேக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 300 to 350 சம்திங் வருது. அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹாஸ்டல். ஸோ நான் இந்த அளவுக்கு கிளீனா இருக்கும் நல்லா இருக்கும்னா எதிர்பார்க்கல. உங்களுக்கு இப்போ வந்து உள்ள ஹாஸ்டல் பெட் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்டல். அண்ட் நம்ம பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு ஏன்னா வந்து கீழே இங்கே சார்ஜிங் போர்ட் இருக்கிறதால நான் இந்த பெட்டை கேட்டு வாங்கினேன். இப்போ என்ன பண்ணோம்னா வெளில போயிட்டு பைக் ரெண்ட் பண்ணோம். பைக்கு தான் வந்து ஒரு 5 நாளைக்கு நம்ம சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. பைக் இருந்தால் நம்ம பாட்டுனே அங்கே வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். லாங் பீச் இல்லைன்னா சனோட்டா பீச் இங்கே பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை விசிட் பண்ணிட்டு அப்படியே வந்து நைட் மார்க்கெட் அப்படியே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹோட்டல்லேருந்து. ஸோ நைட் மார்க்கெட்டை முடிச்சுட்டு அங்கேயே டின்னரும் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு வருவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க டிஜிட்டலாக. ஹோட்டல்ல இருந்து அப்படியே வெளில வந்துட்டு ஒரு 2 kilometerல வந்து ஒரு பைக் ஷாப் பார்த்தேன். ChatGPTல 5 star ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஒரு பைக்கை ரெண்ட் பண்ணிட்டு பர் டேக்கு வந்து 120,000 VND கேட்டாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 400 rupees. அப்படி இப்படி பேசி 5 டேஸ்க்கு வந்து 500,000 VND வந்து டீல் ஓகேவாயிடுச்சு. ஹாஸ்டல்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்னு போட்டு இருந்தது லாங் பீச். ஆனா 1 மணி நேரம் கிட்ட சுத்துறேன். எப்படிதான் அந்த லாங் பீச்சுக்கு போறதுன்னு தெரியல. வேற ஒரு ரூட்டை பிடிச்சி கூகுள் மேப் சொன்ன ரூட்ல போனா அங்க வந்து பைக் பார்க்கிங்கே இல்லை. பைக் பார்க்கிங் இல்லாம நான் எப்படி உள்ள போக முடியும்? இது வந்து நம்ம பைக்கா இருந்தா நம்ம ரிஸ்க்ல விட்டு போகலாம், ரெண்டட் பைக் வேற. ஸோ இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன் லாங் பீச்சுக்கு எப்படி போலான்ட்டு. அவர் என்னை அமுச்சு விட்ட லொக்கேஷன்ல இருந்தது இந்த லாங் பீச் மார்ட், ஏதோ மால் மாதிரி இருக்குது. அங்க போயிட்டு உள்ள போயிட்டு சரி மால் உள்ள போயிட்டு அந்த சைடு வெளில வரலாம் போல பீச்சுக்கான்ட்டு உள்ள போயிட்டு ஃபுல்லா மாலை சுத்தினேன். பட் வழியே இல்லை. இப்போ இன்னொருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் வேற ஒரு ரூட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரூட்ல என்னாச்சும் போய் பார்க்கலாம். நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியல. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இல்லைன்னா அவ்வளோதான். ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சி ஐ லவ் ஃபூகாக்கு வந்திருக்கேன். இந்த பிளேஸ் வந்து ஃபூகாக்ல ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸ் போல. இங்க இருக்க லோக்கல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ஈவினிங் டைம்ல சில் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 5 days நம்ம ஃபூகாக்ல விசிட் பண்ற பிளேஸ் ஒரு யூரோப் கண்ட்ரி ஃபீல கொடுக்கும் கண்டிப்பா. ஹலோ, ஐ எம் ஃப்ரம் இந்தியா.
தேங்க்யூ. இந்த ஸ்பாட்லயே மோர் தென் 1 hour கிட்ட சில் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. இங்க இருந்து அப்படியே நைட் மார்க்கெட் போயிட்டு அங்க டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். நைட் மார்க்கெட்டில் டின்னர் வாங்கிட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததால் அங்கே எதுவுமே ட்ரை பண்ண முடியல. ஸோ அதான் ஹாஸ்டலுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வாங்கியிருக்கேன். அண்டு இது வந்து ஹாட் டாக். பட் இது மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் வீடியோஸில். ஸோ ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். அண்டு வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ரான். அண்டு இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்க் பன். ஓகேவா, உள்ள வந்து ஃபோர்க்கை ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்க் ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஜூஸி ஃப்ளேவர், ஸ்வீட்டாக இருக்கு. இது வந்து ஹாட் டாக். இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ட்ரை பண்ணலாம். இது எப்படி ட்ரை பண்ணணும்னு தெரியல. அப்படியே சாப்பிடலாமா என்ன? ஒரு மாதிரி கிராப் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. பட் நல்லா இருக்கு. தென் இந்த ஃபோர்க் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த பன்னு போல இது, ஆனால் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கு. பன்னோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பட் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதில் வந்து அந்த ஸ்வீட் மாதிரி ஏதோ தடவானாங்க. அந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே திகட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதால் சரியாக சாப்பிட முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு பிளான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து அவ்வளோதான், டே ஓவர். டைம் வந்து கரெக்டாக 11 o'clock ஆகுது. படுத்துட்டு நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சிட்டு நாளையிலேருந்து அடுத்த 4-5 daysக்கு வீடியோஸ் பயங்கரமாக வரும். ஹாஸ்டலோட டூர்னால் கீழே வந்து நிறைய இருக்குது. அது வந்து நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே நான் இருக்கிற 2nd floorல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரு ஆகிட்டான ஒரு சோஃபா செட் இருக்குது. சூப்பராக வந்து காஃபி குடிக்கிறதுக்கு வந்து கப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. சோஃபா செட்டை அப்படியே தாண்டி ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இந்த சைடு வந்து வேறு மாதிரி ஒரு சோஃபா செட் இருக்கு. ஸோ வால்லாம் வந்து பயங்கரமாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷனு இந்த டைனிங் டேபிள் தான். டைனிங் டேபிள் வந்து ரொம்ப வுட்லேயே வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் செல்ஃப் மாதிரி இருக்குது. அப்புறம் வெளியே வந்துட்டோன்னே வந்து இந்த இடத்துல படுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செட்டப் இருக்குது.